மை டியர் டூட்ஸ், இன்னைக்கு நாம என்ன படம் பார்க்க போறோம் தெரியுமா? சிங்கம் சாமி படம் எல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஆகணும்டான்னு சொல்லி ஆசையோட போலீஸ் ஆகுற ரெண்டு பேர். ஒருத்தனுக்கு மூளை முட்டியில இருக்கு, இன்னொருத்தனுக்கு மூளையே இல்ல. என்னதான் ஆம்பிஷன் இவ்வளவு பெருசுக்கு இருந்தாலும் இவனுங்க ஆர்வ கோளாறுலயே மொத்த மிஷனும் நாசமா போயிடும். இப்படி இருக்க சமயத்துல அந்த ஊர்ல இருக்க ஒரு ஸ்கூல்ல இருந்து ட்ரக்ஸ் சப்ளை ஆகுறதா இன்ஃபர்மேஷன் வருது. சோ அதை யாருன்னு கண்டுபிடிச்சு அந்த போதை பொருள் மாஃபியாவை பிடிக்கிறதுக்காக இந்த ரெண்டு பேரும் அந்த ஸ்கூலுக்கு ஸ்டூடெண்டா அண்டர் கவர்ல போறாங்க. இதுக்கப்புறம் இவனுங்க அங்க போய் அடிக்கிற கூத்து என்ன? கடைசியா அந்த போதை பொருள் மாஃபியாவை பிடிச்சாங்களா இல்லையா? இது எல்லாத்தையுமே 2012 ரிலீஸ் 21 ஜம்ப் ஸ்ட்ரீட்ங்கிற இந்த படத்துல தான் நம்ம பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஆக்டரோட லைஃப் மாறினதுக்கும் இந்த படத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அது என்ன ஏதுங்கிறதெல்லாம் கடைசியில சொல்றேன். சரி, ஓகே, ரொம்ப பேசாம கதைக்குள்ள போயிடலாம். பட் அதுக்கு முன்னாடி இது குரல் தமிழ் சேனல். வீடியோக்கு கீழே ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு. இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இந்த எல்லா இடத்துலயுமே கடைகளும் இருக்கு. ஏன்னா நம்ம சேனலை எப்ப காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிச்சு தூக்குவாங்கன்னு தெரியாது. தூக்கிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிற அளவுக்கு ஏன் பாடியில தெம்பு இல்ல. சோ ஏதாவது ஒண்ணுல ஜாயின் பண்ணிக்கங்க. சரி, ஓகே, நான் உங்களோட நண்பன் மச்சான் தோஸ்து அமிகோ. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நல்லா எம்என்எம் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஸ்கூலுக்கு வர இவரோட பேரு பப்ளு. இன்னும் கொஞ்ச நாள்ல ப்ராம் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. சோ அதுக்காக ஸ்கூல்ல இருக்க ஒரு அழகான பொண்ணுகிட்ட போயிட்டு நம்ம பப்ளு, ஏ புள்ள, என் கூட ப்ராம் ஃபங்க்ஷனுக்கு வரியா அப்படின்னு கேட்கும்போது, இது நான் உங்களை ஒரு அண்ணன் ஸ்தானத்துல வச்சு பாக்குறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுமா. இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து ஒருத்தர் பார்த்து கலாய்ச்சி சிரிச்சிட்டு இருக்காரு. அவர் தான் இந்த படத்துடைய ஹீரோ. இந்த கெத்து காட்டுறதுக்காக மத்தவங்களை வெக்கமே இல்லாம கலாய்ப்பானுங்கல்ல, அந்த புள்ளி கேட்டகரியை சேர்ந்தவர் தான் நம்ம ஹீரோ. இப்படி அவர் கலாய்ச்சிட்டு இருக்க இது எல்லாத்தையுமே நம்ம பப்ளு பார்த்துட்டு சோகமா ஸ்கூல் முன்னாடி போயிட்டு தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது, இந்த சைடு இப்ப நம்ம ஹீரோ பிரின்சிபல் ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. தலைவன் என்னதான் கெத்து காட்டுறதுல கிங்கா இருந்தாலும் படிப்பு விஷயத்துல முட்டை, அத்தனை சப்ஜெக்ட்லயும் ஃபெயில். அதனால ப்ராம் ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாதுன்னு பிரின்சிபல் சொல்றாங்க. எது, இந்த ஸ்கூல்ல உருப்படியா இருக்க ஒரே ஒரு ஃபங்க்ஷன் அதான், அதுக்கும் நான் வரக்கூடாதா? அட போங்கயா அப்படின்னு ஸ்கூலுக்கு முன்னாடி இன்னொரு சைடுல நின்னு ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. கட் பண்ணி 7 வருஷம் கழிச்சு பப்ளு போலீஸ் ஆகலாம்னு சொல்லி ஆசாசைய ட்ரைனிங்காக ஒரு அகாடமில வந்து ஜாயின் பண்ணும்போது அதே இடத்துல ஹீரோவும் இருப்பாராம். ரெண்டு பேருக்குமே ஸ்கூல் டைம்ல இருந்தே ஆகாது இல்ல. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, வந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு ட்ரைனிங் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அங்க ரெண்டு பேருக்குமே ஒரு பிரச்சனை இருக்கு. நம்ம ஹீரோக்கு இந்த குதிக்கிறது, ஓடுறதுங்கிற மாதிரி ட்ரைனிங்லாம் நல்லா வருது. ஆனா டெஸ்ட்னா தான் தலைவன் கோட்டை விட்டுறான். அந்த சைடு பப்ளுக்கு டெஸ்ட் நல்லா வருது, ஆனா ட்ரைனிங், ஓடுறது, குதிக்கிறதுலாம் சுத்தமா வர மாட்டேங்குது. இப்படியா போச்சுன்னா ரெண்டு பேருமே அடிச்சு விரட்டிடுவானுங்க. வேற வழி இல்லன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. இல்ல ஒரே ரூம்ல வேற போட்டுறாங்களா? சூப்பர். நம்ம ஹீரோ பப்ளுவை ட்ரைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த சைடு பப்ளு ஹீரோக்கு டெஸ்ட்டை பத்தி சொல்லி தந்துட்டு இருக்காரு. இப்படியே ஒருத்தருக்கு இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ணி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா மாறி அந்த ட்ரைனிங்கையும் சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறாங்க. லாஸ்ட் டே போஸ்டிங் போட்டுட்டு இருக்கும்போது, ஓகேடா, துரை சிங்கம் மாதிரி மிஷன்ஸ் எல்லாம் முடிச்சு அடுத்து இன்ஸ்பெக்டர் ஆகுறோம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க கட் பண்ணா ரெண்டு பேரும் சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த தொலைஞ்சு போன பொருள் எல்லாம் கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன சோசியல் சர்வீஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ, ஒருவேளை நம்ம ஆசை நிறைவேறாமையே போயிடுமாடா அப்படின்னு சொல்லி இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்துல தூரத்துல ஒரு பைக்கர் கேங் நின்னுட்டு இருக்கு. பாக்குறதுக்கே ரவுடி மாதிரி இருக்காங்க. சந்தேகப்பட்டு கிட்ட போய் செக் பண்ணி பார்க்கும்போது அவனுங்க கிட்ட போதை பொருள் இருக்கதை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு. இதை பார்த்த உடனே அந்த ரவுடி கேங் நாலா பக்கமும் தெரிச்சு ஓட நம்ம பப்ளு ஒரு சைடு விரட்டிட்டு இருக்காரு, ஹீரோ இன்னொருத்தனை விரட்டி போயிட்டு இருக்காரு. அந்த சைடு நம்ம பப்ளு எல்லாம் உருட்டி விட்டு அவனுங்க ஓடிட்டானுங்க. ஆனா இங்க ஹீரோ சம்மர் சால்ட்லாம் அடிச்சு ஒரு கஷ்டப்பட்டு ஒருத்தனை பிடிச்சிடுறாரு. இப்ப பப்ளு அந்த இடத்துக்கு வந்துற, ஐ பிடிச்சிட்டோம், நாங்க ஒருத்தனை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி குஷியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஓகேடா, ப்ரொமோஷன் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஸ்டேஷனுக்கு போகும்போது அங்க இன்ஸ்பெக்டர் டென்ஷனா உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஏன்னா இந்த மாதிரி அரெஸ்ட்லாம் பண்றதுக்கு முன்னாடி யார் அரெஸ்ட் பண்ண போறாங்களோ அவங்க கிட்ட தெளிவா இன்ஃபார்ம் பண்ணிடணும். நீங்க பேசாம இருக்கிறதா இருக்கலாம், நீங்க சொல்ற எல்லாத்தையுமே நாங்க எவிடன்ஸா எடுத்துப்போம், நீங்க லாயரும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி எல்லாத்தையுமே சொல்லணும். ஆனா இவனுக்கு தான் பாட்டு பாடிட்டு இருந்தாங்களே, அந்த ஊர்ல எல்லாம் போலீஸும் ரூல்ஸ் ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணணும். சோ இத காரணமா சொல்லி இவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தவன ரிலீஸ் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. என்னடா நீங்க, சரி பரவாயில்ல, ஒரு சீக்ரெட் மிஷனுக்காக உங்க ரெண்டு பேரையுமே கூப்பிட்டுருக்காங்க, பக்கத்து ஏரியால இருக்க சர்ச்சுக்கு போங்க, இன்னையில இருந்து உங்களுக்கு அங்கதான் டியூட்டி அப்படின்னு போது சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே அந்த சர்ச்சுக்கு போகும்போது அந்த இடத்துல ஏற்கனவே ஒரு சில பேர் இருக்காங்க. ஐ பொண்ணு சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லி ஹீரோ ஒரு பொண்ணு சைட் அடிச்சிட்டு இருக்க. இப்ப அந்த ஆபரேஷனோட கேப்டன் அந்த இடத்துக்கு வராரு. வந்தவர் ஹீரோவையும் பப்ளுவையும் பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு. யோ, எதுக்கியா வந்த உடனே திட்டுற அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு இருக்க. லூசுங்களா, சீக்ரெட் ஆபரேஷன் சொன்னோம்லடா, அப்புறம் எதுக்குடா யூனிஃபார்ம் போட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு போது, ஐயோ இத மறந்துட்டோமேடா, சாரி சார், நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்ல இப்ப கேப்டன் ஹீரோவையும் பப்ளுவையும் ஆபீஸ்க்குள்ள கூப்பிட்டு ஆபரேஷனை எக்ஸ்பிளைன் பண்றாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல புதுசா ஒரு போதை பொருள் சப்ளை ஆயிட்டு இருக்கு. இப்போதைக்கு ஊர்ல ஸ்ப்ரெட் ஆகல, பர்டிகுலரா ஒரு ஸ்கூலுக்குள்ள தான் சப்ளை ஆயிட்டு இருக்கு. ஆனா கொஞ்ச நாள்ல ஊருக்குள்ளே வந்துரும். சோ அதை தடுக்கிறதுக்காகவும் அந்த போதை பொருளை யாரு சப்ளை பண்றான்னு கண்டுபிடிக்கிறதுக்காகவும் நம்ம ஹீரோவும்
ஹீரோவும் பப்ளுவும் அந்த ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸா ஜாயின் பண்ணணும். அப்புறம் பப்ளு, அப்பா அம்மாவோட வீடு அந்த ஸ்கூலுக்கு பக்கத்துல தான் இருக்கு. சோ இந்த மிஷன் முடியற வரைக்கும் நீங்க 2 பேருமே அங்கதான் தங்க போறீங்க. அவங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. உடனே கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப ஹீரோவும் பப்ளுவும் அந்த வீட்டுக்கு போறாங்க. அங்க பப்ளுவோட அம்மாக்கெல்லாம் பாசம் தாங்கல. டே மவனே, எத்தனை நாளாச்சு உன்னை பார்த்து அப்படின்ற மாதிரி சொல்லி கட்டி பிடிச்சிட்டு இருக்கும் போது வெளியில யாரோ வந்திருக்க சவுண்ட் கேக்குது. என்னன்னா பப்ளுவோட அம்மா பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்ட எல்லாம் சீக்ரெட் மிஷனுக்கு வந்திருக்க விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாங்க. ஏமா நான் என்ன பிக்னிக்காமா வந்திருக்கேன், சீக்ரெட் ஆபரேஷன் மா இது, அட போங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிட்டு அவரோட ரூமுக்கு போயிடுறாரு. இப்ப அடுத்த நாள் பப்ளுவும் ஹீரோவும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல ஹீரோ, இங்க பாரு பப்ளு, ஸ்கூல் டைம்ல நீ டம்மி பீஸா இருந்துட்ட, ஆனா இந்த வாட்டி நான் உன் கூட இருக்கேன், எப்படி கெத்தா மாறணும்னு நான் சொல்லி தரேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல, எவனாவது ஒரு இல்சாவை போய் சிக்கும், அவனை கலாய்ச்சிட்டோம் நம்ம கெத்தாயிருவோம், புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப 2 பேருமே கார்ல ஸ்கூலுக்கு போறாங்க. இறங்கி நடந்து போயிட்டு இருக்கும் போது நம்ம பப்ளு அங்க ஒரு பொண்ணை பாக்குறாரு. நைஸ் கேர்ள் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது யாருன்னு பார்த்தா நம்ம கேப்டன் மார்வல். அவங்க சைக்கிள்ல போயிட்டு நேரா ஒரு பையனை கிஸ் பண்றாங்க. என்னடா ஓப்பனிங்லயே எண்டு கார்டு போட்டீங்க, சரி பரவாயில்ல, சைட் அடிக்கிறதுக்கு எதுக்கு, அங்க கிஸ் பண்ணா இல்லையா, அந்த பையன் நேரா வந்து ஹீரோ கிட்டே பப்ளு கிட்டே பேசுறான். என்னன்னா இவங்க 2 பேரோட கார் நல்லா இருக்கான், அதை பத்தி அவன் சொல்லிட்டு இருக்கும் போது அந்த பையனோட குரூப்ல ஒரு படிக்கிற பையன் இருப்பான். அவனை பார்த்த உடனே ஹீரோ, ஓகேடா இவன் கரெக்டா இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை கலாய்க்க ஆரம்பிக்கிறாரு. அவன் டென்ஷன் ஆகி முன்னாடி ஹீரோ கூட சண்டைக்கு வரும்போது நம்ம ஹீரோ மூஞ்சிலே ஒரே குத்து, அங்க அவன் சுருண்டு கீழே விழுந்துடுறான். இதை பார்த்துட்டு எல்லாருமே ஹீரோவை திட்டிட்டு இருக்காங்க. டேய் ரவுடியாடா நீ அப்படின்னும் போது, இல்லங்க நான் கெத்து காட்டலான்னு பார்த்தேன், கெத்து அடுத்தவன் அடிக்கிறது தான் கெத்தா அப்படின்னு சுத்தி இருக்கவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா அதுக்குள்ள இவ்வளவு நல்லவனுங்களா ஆயிட்டீங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது கட் பண்ணா நம்ம ஹீரோவும் பப்ளுவும் பிரின்சிபல் ஆபீஸ்ல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேவே சண்டையாப்பா, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க வார்ன் பண்ணிட்டு இருக்க இந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுது. நம்ம பப்ளு என்ன பண்றாரு, மாத்தி ஹீரோவுடைய பேரை அவரோட பேருன்னு சொல்லிடுறாரு. சோ வேற வழி இல்லாம நம்ம ஹீரோவும் நான் தான் பப்ளுன்னு சொல்ல இப்ப 2 பேரும் வெளியே வந்துட்டு, டே லூசு பையலே எதுக்குடா பேரை மாத்தி சொன்ன, இப்ப நான் உன் கிளாஸுக்கு போகணுமா, எனக்கு படிக்க எல்லாம் வராதுடா அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா வேற வழி இல்ல, இல்லாட்டி சந்தேகம் வந்துடும். சோ ஹீரோ அவரோட கிளாஸ்க்கு போகும்போது இந்த சைடு பப்ளு ஆக்டிங் கிளாஸ்க்கு போறாரு. அங்க எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கும் போது பக்கத்துல அந்த பொண்ணு இருக்கா. எந்த பொண்ணு, நம்ம கேப்டன் மார்வல். அவங்களோட பேரு மாலி. பப்ளு மாலி கிட்ட காலையில நடந்த விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்கிறாரு. ஆனா மாலி அதை பெருசா எடுத்துக்கல. இப்ப தலைவன் நைஸா அந்த ட்ரக்கை பத்தி சுத்தி வளைச்சு விசாரிக்கும் போது, உனக்கு அந்த ட்ரக் வேணுமா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. என்ன கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா, ஆமாங்க நீங்க தான் சப்ளை பண்றீங்களா அப்படின்னும் போது, டே லூசு பையல அந்த சைடு பாடுறா அப்படின்னு அவங்க ஒரு சைடு கை காட்டுறாங்க. அங்க பார்த்தா இந்த ட்ரக் வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லி சேருக்கு பின்னாடி போட்டுருக்கு. என்னடா இப்பெல்லாம் வியாபாரம் பண்றீங்க, ஓகே தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பப்ளு அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்றாரு. அந்த சைடு நம்ம ஹீரோ எல்லாம் கிளாஸ் ரூம்ல உட்காந்துட்டு முடியல தலைவனால, சயின்ஸ் கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்காரு. டெஸ்ட வேற கொடுத்துடுறானுங்க. ஐயோ இது வேறயா, நான் ஸ்கூல் படிக்கும் போதே ஒன்னும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க அந்த சமயத்துல பப்ளு கிட்ட இருந்து மெசேஜ் வருது. இத பார்த்த உடனே ABCD ஓகே அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்னு ஃபில் பண்ணி கொடுத்துட்டு இப்ப ஹீரோவும் பப்ளுவும் வேகமா ஒரு ரூமுக்குள்ள போறாங்க. அங்க பார்த்தா மாலிய ஒரு பையன் கிஸ் பண்ணான் இல்லையா, காலையில கூட இவங்க கிட்ட வந்து பேசினானே, அந்த பையன் அங்க உட்காந்துட்டு இருக்கான். அவனோட பேரு எரிக். நீங்க தான் எனக்கு கால் பண்ணதா, இந்தாங்க நீங்க கேட்ட ட்ரக் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்க, ஒருவேளை இவன் தான் சப்ளையரா இருப்பானோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது இப்ப அவங்க கிட்ட லைட்டா அதை பத்தி விசாரிக்கிறாங்க. ஏன் நீங்க 2 பேரும் என்ன போலீஸா, இங்க என்ன கரெக்டா கண்டுபிடிச்சா அப்படின்னு இவங்க யோசிக்க, பயப்படாதீங்கடா சின்ன பசங்களா, சும்மா தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கொஞ்ச நேரத்துக்கு பேசும்போது தான் தெரியுது அவன் ஒன்னும் சப்ளையர் இல்ல, சப்ளையர் கிட்ட இருந்து வாங்கி அவன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு போலான்னு பார்க்கும்போது அந்த எரிக்கு பையன் அந்த போதை பொருளை இங்கே அவங்கள போட சொல்றான். இவங்க முடியாதுன்னு சொன்னாலும் அவன் கேட்கற மாதிரி இல்ல, சரி விட்டா கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லிட்டு அவன் கண்ணு முன்னாடியே அந்த போதை பொருளை 2 பேரும் போட்டுக்கிறாங்க. இப்ப வெளியில தலை சுத்தி ஓடி வரும்போது எதிரில் பிடி சார் வேற, டேய் கிளாஸ் டைம்ல இங்க என்ன பண்றீங்க, வா வா பிரின்சிபல் ஆபீஸ்க்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது இவன் வேற நம்ம நிலமா புரியாம பேசிட்டு இருக்கான். ஐயோ தள்ளியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் பைத்தியக்காரங்க மாதிரி கிளாஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சயின்ஸ்னாலே தலை சுத்தம், திடீர்னு மொத்த சயின்ஸ் கிளாஸையும் அவர் எடுத்து நடத்திட்டு இருக்காரு. அங்க பப்ளு ஆக்டிங் கிளாஸ்க்கு போயிட்டு ஆடிஷன்ல எல்லாரும் முன்னாடி பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணி பின்னிடுறாரு. தம்பி சூப்பர்ப்பா, நீ தான்ப்பா நான் தேடிட்டு இருந்த கதாநாயகன், நம்ம டிராமாவுடைய ஹீரோ நீ தான், ஹீரோயின் மாலி அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த சைடு மாலியும் இதை கேட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோவும் பப்ளுவும் ஆபீஸ்க்கு போயிட்டு இவன் தான் இந்த ஸ்கூல்ல ட்ரக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கான், இவனோட பேரு எரிக். அப்புறம் இன்னொன்னு, அந்த போதை பொருள் ரொம்ப புளிக்குது சார், இதுதான் நாங்க கண்டுபிடிச்சது அப்படின்னும் போது, அட பைத்தியக்கார பசங்களா இவ்வளவு தான் கண்டுபிடிச்சிருக்கீங்களா, இப்படியே விட்டா அது ஊர் முழுக்க பரவிடும்டா, சீக்கிரமா போய் வேலையை முடிங்க அப்படின்னு சொல்லி அங்க கேப்டன் திட்டிட்டு போக ஹீரோ ஒரு பொண்ணை சைட் அடிச்சாரு இல்லையா இங்க ஆபீஸ்ல, அந்த பொண்ணு கிட்ட போய் பேசலான்னு பாக்குறாரு. அவங்க கிட்ட பேசும்போது தான் தெரியுது அவங்கள வேற ஒரு ஸ்கூலுக்கு மிஷனுக்காக அனுப்பியிருக்காங்க. அவங்க பார்த்தா மிஷனையே முடிச்சுட்டு இப்ப அடுத்த மிஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு
யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னடா இது, நம்ம தான் லேட்டா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு அடுத்த நாள் ஹீரோ ஸ்கூலுக்கு போகும்போது சயின்ஸ் லேப்குள்ள இருந்து ஏதோ சவுண்ட் கேக்குது. யாரா அவன் கிளாஸ்க்கு முன்னாடியே உள்ள இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கதை உடைச்சிட்டு உள்ள போகும்போது உள்ளுக்குள்ள பார்த்தா 3 பசங்க, டேய் படிக்கிற பசங்களா, ஒருவேளை இவனுங்களா இருக்குமோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போய் பார்க்க அங்க பார்த்தா அவனுங்க போக்கிமான் கார்ட்ஸ் வச்சு விளையாண்டுட்டு இருக்கானுங்க. அட பாவிகளா, உங்களை போய் ஏதோ ட்ரக் மாஃபியாங்கிற அளவுக்கு சந்தேகப்பட்டேனடா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இப்ப ஹீரோ முன்னாடி போய் உட்காரும் போது பின்னாடி ஒரு பையன் போன்ஸ் எல்லாம் வச்சு என்னமோ பண்ணிட்டு இருக்கான். என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி கேட்டா போனை ஹேக் பண்றது எப்படின்னு கத்துட்டு இருக்கானா. ஓ அப்படின்னு ஹீரோ இது எல்லாத்தையுமே ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்கும் போது அந்த சைடு நம்ம பப்ளு மாலி கூட தானே நடிக்க போறாரு. சோ எப்படியோ அவங்களோட போன் நம்பர் எடுத்துடுறாரு. இதுல நாளைக்கு நைட்டு வேற பப்ளோட வீட்டுல அப்பா அம்மா எல்லாம் ஊருக்கு போறாங்க. சோ இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஓகேடா ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்றோம், அந்த இடத்துக்கு இந்த மாலி மூலியமா அந்த எரிக் பையல வர வைக்கிறோம் ஓகே அப்படின்னு ஒரு பிளான போட நம்ம பப்ளு மாலிக்கு கால் பண்ணி இந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாரு. அவங்களும் கேங்க கூட்டிட்டு கண்டிப்பா பார்ட்டிக்கு வரேன்னு சொல்லிடுறாங்க. சரி பார்ட்டினா சரக்கெல்லாம் வேணுமே, என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது இவனுங்க தான் போலீஸ் ஆச்சே, டிபார்ட்மெண்ட்ல போலீஸ் எல்லாம் சீஸ் பண்ணியிருந்த சரக்கு எல்லாத்தையுமே வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடுறானுங்க. இப்ப பப்ளுவோட அப்பாவும் அம்மாவும் வீட்டை விட்டு கிளம்புனதுக்கு அப்புறம் ஓகேடா லெட்ஸ் பார்ட்டி அப்படின்ற மாதிரி சொல்ல ஸ்கூல் பசங்க எல்லாருமே இப்ப அந்த இடத்துக்கு வந்துட்டானுங்க. எங்க அவனுங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க மாலி எரிக்கையும் மொத்த கேங்கையும் கூட்டிட்டு அங்க வந்துட்டாங்க. அங்க எரிக் இந்த பார்ட்டியை பார்த்துட்டு அவனுக்கு லைட்டா இங்க இருக்கிறதுல இன்ட்ரெஸ்டே இல்ல, பேசாம இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, நைஸா அவனுக்கே தெரியாம அவனோட பாக்கெட்ல இருந்து அவனோட போன் எடுத்துட்டு மேல அவரோட ரூமுக்கு போறாரு. அந்த படிக்கிற பசங்க 3 பேர் இருந்தானுங்க இல்லையா, அந்த பையன் போனை ஹேக் பண்ணிட்டு இருக்கான். டேய் எவ்வளவு நேரம் ஆகும், அவன் கிளம்பலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கான்டா, சீக்கிரம் போனை கொடு அப்படின்னு. யோ இரியா இப்பதானே போனை கொடுத்த, கொஞ்சம் டைம் ஆகும், போய் ஏதாவது சமாளிப்போ அப்படின்னு போது பப்ளுவும் அவங்களுக்கு வீட்டெல்லாம் சுத்தி காமிச்சு சமாளிச்சுட்டு இருக்கும் போது எரிக்கு கிளம்புறதுலயே குறியா இருக்கான். என்னடா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல வேற கிளாஸ் ரவுடி பசங்க எல்லாம் வந்துட்டு அந்த எரிக்கு கிட்ட போதை பொருள் கேக்குறாங்க. அவன் கையில எதுவும் இல்லைன்னு சொல்லும் போது அவனுக்கு விட மாட்டேங்கிறாங்க. மரியாதையா குட்ரா அப்படின்னு கேட்கும் போது எரிக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். இதை நம்ம பப்ளு பார்த்துட்டு ஓகேடா இந்த சான்ஸை விட்டா வேற சான்ஸ் கிடைக்காது, எவ்வளவு தைரியம் தான் என் ஃப்ரெண்டு கிட்டே சண்டைக்கு வருவீங்க, இது என் பார்ட்டி, இங்க நான் தான் கிங், நான் வைக்கிறது தான் ரூல்ஸ், லெஃப்ட்ல விட்டா ரைட்ல திரும்பிக்கும் அப்படின்னும் போது இப்ப எங்க திரும்புதுன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பப்ளு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப மேல இந்த சவுண்டை கேட்டுட்டு ஹீரோ வேகமா வந்து அவனுங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கும் போது பப்ளுவும் சும்மா இல்ல, எந்திரிச்சு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. பக்கத்துல இருக்க ஜாரெல்லாம் எடுத்து இன்னொருத்த மண்டையில போட்டு கடைசியா அந்த மொட்டை குரூப்பையும் அடிச்சு காலி பண்ணிடுறாங்க. இப்ப இத பார்த்துட்டு எரிக்கு மத்த கேங் எல்லாரும் டேய் பப்ளு வேற லெவலு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும் போது பின்னாடி ஏதோ கத்தி குத்திட்டு இருக்கு. என்னடா மெடல் குத்துற மாதிரி குத்தி வச்சிருக்கான். இதை பார்த்துட்டு மத்தவங்க எல்லாம் பயந்துட்டு இருக்கும் போது டே பரவாயில்ல விடுங்கடா பாத்துக்கலாம் அப்படின்னு பப்ளு சொல்ல எல்லாரும் சுத்தி கத்திட்டு இருக்காங்க. இப்ப பப்ளுவோட முதுகுல இருக்க கத்தி எல்லாம் எடுத்துட்டு ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க எரிக்கும் பார்ட்டியை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுறான். மாலி எரிக்கு அந்த கேங்கு பப்ளுன்னு சொல்லிட்டு எல்லாரும் குதிச்சு குதிச்சு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ உஷாரா என்ன பண்றாரு, நைஸா வந்து அந்த போனை திரும்ப எரிக்கோட பாக்கெட்லயே வச்சிடுறாரு. ஓகேடா இன்னைக்கான மிஷன் சக்சஸ் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பப்ளுவும் மனசுல யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல ஒரு ட்விஸ்ட், அந்த சைடு பப்ளுவோட அப்பாவும் அம்மாவும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு பொருளை மறந்துட்டாங்க போல இருக்கு, அதை எடுக்கலான்னு திரும்ப உள்ள வந்து பார்க்க பார்ட்டிங்கிற பேர்ல வீடை மொத்தமா நாசம் பண்ணி வச்சிருக்கானுங்க. இதை பார்த்துட்டு அவங்க டென்ஷன் ஆகும்போது பசங்க எல்லாம் துண்ட காணா துணிய காணான்னு சொல்லி தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க ஆளுக்கு ஒரு டைரக்ஷன்ல. இப்ப ஏரிக்கும் பப்ளுவும் ஒன்னா ஓடிட்டு இருக்கும் போது எப்பா மச்சான் செம்ம பார்ட்டிடா, இது வரைக்கும் எந்த ஒரு பார்ட்டிலையும் இப்படி ஒரு ஃபன் இல்ல, நான் இது வரைக்கும் இதை யார்கிட்டயும் சொல்லல, எனக்கு இந்த சரக்கை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், நீ என் கூட ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம பப்ளு இதுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு, உடனே ஓகேன்னு சொல்ல இப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோ வந்த உடனே அவன் அங்க இருந்து போயிடுறான். அடுத்த நாள் பப்ளு மாலி கூட அதிகமா பேச ஆரம்பிச்சிட்டாரு. முக்கியமா எரிக்கு ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாரு. இந்த சைடு நம்ம ஹீரோவும் சும்மா இல்ல, அந்த சயின்ஸ் பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. என்னடா சயின்ஸ் இவ்வளவு ஜாலியா இருக்கு, இப்படி தெரிஞ்சிருந்தா நான் ஸ்கூல்லயே படிச்சிருப்பேனே அப்படின்னு சொல்லி ஜாலியா படிச்சிட்டு இருக்கும் போது அங்க பப்ளு எரி கூட தானே இருந்தாரு. அவங்க எல்லாரும் ஒரு மால்ல நின்னுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு அந்த பக்கத்து வீட்டு ஆன்ட்டி வந்துருமா. அவங்களுக்கு தான் இந்த பப்ளு சீக்ரெட் ஏஜென்ட்னு தெரியும்ல, ஏ போலீஸ் எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி பக்கத்துல வரும்போது இவங்களுக்கு எல்லாம் ஒன்னும் புரியல. இப்ப பப்ளு அவங்க பக்கத்துல போயிட்டு கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றான். இவனுங்க எல்லாம் பின்னாடி வந்து என்னன்னு கேட்கலாம் ட்ரை பண்றாங்க. அந்த சமயத்துல பப்ளு ஆன்ட்டி நான் உங்களை ரொம்ப மதிக்கிறேன், ஆனா எனக்கு இப்போதைக்கு வேற வழி இல்ல புரிஞ்சுக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கெட்டி விட்றான். அந்த அம்மா பறந்து போய் கீழே வந்துருது. அது என்கிட்ட தப்பா நடத்துக்கு ட்ரை பண்ணுச்சு, அதனால தான் தள்ளி விட்டேன், வாங்க ஓடிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பப்ளு எரிக்கையும் மத்தவங்களையும் அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். இப்ப எரிக் பப்ளுவா அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. உள்ளதான் மாலியும் இருக்காங்க. அவங்க வந்து நம்ம பப்ளுவை வெல்கம் பண்ணும்போது இப்ப ராத்திரி முழுக்க பப்ளு அங்கதான் இருக்காரு. இப்ப எல்லாரும் கார்டன்ல இருக்கும்போது நம்ம பப்ளு நைஸா வீட்டுக்குள்ள வந்து பாக்குறாரு. அங்க எரிக்கூடிய லேப்டாப்பும் போனும் இருக்கு. லேப்டாப்குள்ள அந்த சப்ளையரோட டீடைல்ஸ் இருக்குமான்னு செக் பண்றதுக்காக ட்ரை பண்ணும்போது அந்த சமயத்துல மாலி உள்ள வந்துடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது இந்த சைடு நம்ம ஹீரோவும் படிக்கிற பசங்களும் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்காங்க. எரிக்கோட போன் அங்கதானே இருக்கு, அதை தான் ஹேக் பண்ணிருக்கானுங்கல்ல. இப்படி அவனுங்க கேட்டுட்டு இருக்கும்
போது பப்ளு மாலி கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல மாலி நம்ம ஹீரோவை பத்தி கேட்கும்போது மாலியை இம்ப்ரெஸ் பண்ணுங்கிறதுக்காக ஹீரோவை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காரு பப்ளு. அவங்களும் அதெல்லாம் கேட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த சைடு இதை கேட்ட ஹீரோக்கு தான் மனசு கஷ்டமா இருக்காரு. பக்கத்துல படிக்கிற பசங்கள்லாம் பரவாயில்ல விடுவாதியாரு, இந்த பசங்களே இப்படிதான், பொண்ணுங்க வந்துச்சுன்னா நம்மளை விட்டுட்டு போயிடுவானுங்க, அதை பத்தி எல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு போது ஆக்சுவலா இப்போ இவங்க படிக்கிறாங்க இல்லையா ஸ்கூல், அதுலயும் ப்ராம் நடக்க போது அதனால பப்ளு மாலியை கூப்பிடலாம் ட்ரை பண்ணும்போது வாய் திக்க ஆரம்பிச்சிருச்சு. நீ என் கூட ப்ராம் அப்படின்ற மாதிரி இழுக்கும் போது அங்க பார்த்தா மாலி வரேன்னு சொல்லிடுறாங்க. நிமிஷம் வரேன் நான் சொன்னேன், எனக்கு ஒன்னதான் பிடிச்சிருக்கு, சரி அப்ப எரிக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, அட நீ வேற ஏன்டா, ஜஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு அஃபெக்ஷன் இருந்துச்சு, நான் சொல்றதையும் கேட்காம அவன் போதை பொருள் வித்துட்டு இருக்கான், இப்போ அப்படியே போயிரும் போல இருக்கு, அவனுக்கும் என்ன பத்தி அக்கறை கிடையாது அப்படின்னும் போது இது எல்லாத்தையுமே பப்ளு கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இப்ப இப்படி பேசி முடிச்சதுக்கு அப்புறம் மாலி பப்ளுவை கிஸ் பண்ணலாம்னு சொல்லி பக்கத்துல வராங்க. அங்க பார்த்தா பப்ளுக்கு அது புரியாம கையை கொடுத்து ஓகே ரெண்டு பேரும் ப்ராமுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க படிக்கிற பசங்க இது எல்லாத்தையும் கேட்டுட்டு நீ சொன்னது கரெக்டாம்பா, சுத்த டம்மி பீஸா இருக்கான் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஸ்கூல்ல பப்ளுவும் மாலியும் சேர்ந்து நடிக்க போற டிராமா நடக்க போது அதுக்காக அவங்க ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கும் போது இந்த சைடு கிளாஸ் ரூம்ல ஹீரோ அந்த படிக்கிற பசங்க கூட சேர்ந்துகிட்டு பிரசன்டேஷன் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த சமயத்துல யதார்த்தமா வெளியே பார்க்கும்போது அங்க அந்த எரிக்கும் அவனோட ஃப்ரெண்டும் போதை பொருள்லாம் எடுத்துட்டு எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஹீரோ வேகமா பப்ளு கிட்ட போகும்போது அவருக்கும் அவசரம் புரியுது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு பப்ளுவும் கிளம்புறாரு. ஆனா இங்க மாலிக்கு ஒண்ணுமே புரியல. டேய் டிராமா இன்னும் கொஞ்சம் நேரத்துல ஸ்டார்ட் ஆக போகுதுடா அப்படின்னு சொல்ல, நான் சீக்கிரம் திரும்ப வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளுவும் ஹீரோ கூட கிளம்புறாரு. இப்ப கார் எடுத்துட்டு ரெண்டு பேரும் அந்த எரிக்க ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. அந்த எரிக் நேரா போயிட்டு அந்த பைக்கர் கேங் இருந்துச்சு தெரியுமா, ஃபர்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோவும் பப்ளுவும் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்களே, அவங்க கிட்ட இந்த எரிக்கு ட்ரக்ஸ் எல்லாம் கொடுக்கும் போது அதை வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப ஹீரோ கார்ல பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கும் போது இந்த சைடு பப்ளு டே டிராமாக்கு டைம் ஆயிடுச்சுடா வண்டியை திருப்பிடான்னு சொல்லி ஸ்டியரிங் வீல திருப்பி சண்டை போட்டுட்டு இருக்க, வண்டி கொலாப்ஸ் ஆகி நேரா போயிட்டு அந்த பைக்கர் கேங்ல ஒருத்தனோட பைக்லயே கொண்டு போய் வண்டியை விட்டுறாங்க. இப்ப அவன் டென்ஷன் ஆகி இறங்கி வெளியே வாங்கடா யாரா அது அப்படின்ற மாதிரி சொல்லி சண்டைக்கு வரும்போது மாட்டினாங்கன்னா மொத்த மிஷனும் ஃபெயிலியர் ஆயிரும். வேற வழி இல்லாம வண்டி எடுத்துட்டு அங்க இருந்து தப்பிச்சு போறாங்க. அவனுங்களும் விடுற மாதிரி இல்ல, பைக்ல பின்னாடியே சேஸ் பண்ணி வந்துகிட்டு இருக்க, அவனுங்க கன் எடுத்து சுடுறானுங்க. இந்த சைடு நம்ம பசங்களும் சேஃப்டிக்கு கையில இருக்க கன் எடுத்து அடிக்க கண்ணா பின்னாலும் வண்டியை ஓட்டி போயிட்டு எதுல ஒரு பெரிய டிராபிக் ஆக்சிடென்ட், நல்ல வேலை ஒரு ட்ரக் பிளாஸ்ட் ஆயிருக்கும், ஆனா தப்பிச்சிடுறானுங்க. இப்ப வண்டி எடுத்துட்டு ஹீரோ ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இப்ப டிராமா தான் முக்கியம், மாலிக்கு நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடுறாரு. அங்க பார்த்தா டிராமால நம்ம பப்ளு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வேற ஒருத்தர் நடிச்சிட்டு இருக்காரு. நம்ம பப்ளு சும்மா விடல, ஸ்டேஜ் மேலே ஏறி போயிட்டு எப்பா நான் தான் பார்த்த கேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லி நடிச்சுக்கிட்டு இருந்தவனை துரத்தி விட்டுட்டு அவரு போய் ரோப்பை கட்டிக்கிறாரு. ஓகே டிராமா ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப ஆரம்பிக்கலாம் ட்ரை பண்ணும்போது நடுவுல நம்ம ஹீரோ வேகமா வந்துட்டு என்னடா நானும் பார்த்துட்டு இருக்கேன் வந்ததுல இருந்து ஓவரா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பப்ளு கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. இப்ப அந்த மொத்த நாடகமும் அதனால நாசமா போக ஆரம்பிச்சிருது. அந்த சைட்ல மாலி இதை பார்த்துட்டு மொத்த நாடகத்தையும் கெடுத்துட்டால, என் ஆம்பிஷனே ஆக்டர் ஆகணுங்கிறது தான் மொத்தமா போச்சு, போ இனி என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கோச்சிட்டு போயிடுறாங்க. ஒன்னால் தாண்டா அவன் என்னை திட்டிட்டு போறா அப்படின்ற மாதிரி பப்ளுவும் ஹீரோவும் சண்டை போட்டுட்டு இருக்க, கட் பண்ணா ரெண்டு பேரும் ஆபீஸ்ல கேப்டன் முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க. அங்க கேப்டன் அமைதியா இருக்காரு. என்ன கத்திக்கிட்டே இருப்பான் இப்படி இருக்கான், என்ன சார் ஆச்சு, எங்களை திட்டணுமா, திட்டுங்க சார், பேசாம இருக்காதீங்க சார் அப்படின்னும் போது நம்ம ஊர் முழுக்க அந்த ட்ரக் பரவ ஆரம்பிச்சிருச்சு, இனி சப்ளையர் எல்லாம் கண்டே பிடிக்க முடியாது, மிஷன் ஃபெயில், உங்களையும் நாங்க சஸ்பெண்ட் பண்றோம், வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டுட்டு சோகமா நம்ம ஹீரோவும் பப்ளுவும் அங்க இருந்து கிளம்புறாங்க. மிஷன் தான் இல்லன்னு ஆயிடுச்சு. சோ பப்ளுவோட வீட்ல இருந்து ஹீரோ திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ அவரை பத்தி நீ மாலி கிட்ட பேசின எல்லா விஷயத்தையுமே நான் கேட்டுட்டேன்னு சொல்லும்போது பப்ளுவும் சாரி சொல்லிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல வீட்டு வாசலுக்கு கார் எடுத்துட்டு எரிக் அந்த இடத்துக்கு வந்துட்டான். ரெண்டு பேரும் வண்டியில ஏறுங்கடா அப்படின்னும் போது ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டானோ, சரி பரவாயில்ல வேற வழியில போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கார்ல ஏறிக்கிறாங்க. இப்ப இறக்குனதுக்கு அப்புறம் கையில கன் எடுப்பானா, டேய் சுற்றாதரா எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்டா அப்படின்னு போது பேசிட்டுக்கலாமா, உனக்கும் எனக்கும் என்னடா பிரச்சனை, எனக்கு உங்க ரெண்டு பேரோட ஹெல்ப் வேணும், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, போலீஸ் என் மேல ஒரு கண்ணு வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன், இதுல இந்த பைக்கர் கேங் வேற, இங்க பாருங்கடா நாளைக்கு நம்ம ஸ்கூலோட ப்ராம் ஒரு ஹோட்டல்ல நடக்குது இல்ல, அதே இடத்துக்கு நம்ம சப்ளையரும் வராரு, எனக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இல்ல, சோ நீங்க ரெண்டு பேரும் என் கூட வரணும் புரியுதா அப்படின்னும் போது இதை கேட்டு நம்ம ஹீரோக்கும் பப்ளுக்கும் அப்படியே வயித்துல புளிய கரைச்ச மாதிரி இருக்கு. இவங்களோட மிஷனே அந்த சப்ளையரை பிடிக்கணுங்கிறது தானே. ஓகேடா அந்த சப்ளையரை பிடிக்கிறோம், நம்ம ஊரை ஒரு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியா மாத்தி திரும்ப நம்ம வேலையை வாங்குறோம், எட்ரா கன்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்த நாள் ரெண்டு பேரும் கெத்தா கன்னெல்லாம் பேக் பண்ணி கோட் சூட்லாம் போட்டுட்டு ரெடியா இப்ப ப்ராமுக்கு போறாங்க. ப்ராமுக்குள்ள போகும்போது டே வெயிட் பண்ணுங்கடா நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எரிக் அங்க இருந்து போயிடுறான். இப்ப பார்ட்டியில எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கும்போது மாலி பைத்தியக்காரி மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இப்ப பப்ளு பக்கத்துல போயிட்டு பேசும்போது தான் தெரியுது பப்ளு மேல இருந்த கோவத்துல மாலியும் அந்த ட்ரக் எடுத்துக்கிட்டாங்க. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு பப்ளு அவங்க கிட்ட சாரி சொல்லி நடந்த எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே புரியல. இங்க பாரு இங்க ஒரு பெரிய பிரச்சனை நடக்க போகுது, தயவு செஞ்சு சேஃபா இரு, இல்லாட்டி இங்க இருந்து கிளம்பிடு ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்க அந்த சமயத்துல எரிக் அந்த
அந்த இடத்துக்கு வந்துடுறான். பப்ளு சொன்ன எதையுமே அவன் கேட்கல. சப்ளையர் வந்துட்டாரு, வா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி பப்ளுவையும் ஹீரோவையும் அங்க இருந்து கூட்டிட்டு போறான். இப்ப மேல ஒரு ரூம்குள்ள போகும்போது யாரா அந்த சப்ளையர்னு பார்த்தா அந்த பிடி சாரு. நான் கூட வால்டர் வைட் மாதிரி சயின்ஸ் டீச்சரா இருக்கும்னு நினைச்சேன் அப்படின்னும் போது என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா பிடி சாரு ஏதோ ஒரு பழைய போதைப் பொருள் எடுத்துட்டு சயின்ஸ் லேப்ல அதை யூஸ் பண்ணலாம்னு சொல்லி உள்ள போயிருக்கான். ஆனா தெரியாம போதைப் பொருள் கையில இருந்து கீழே விழுந்ததுல அங்க இருந்த ஒரு சில கெமிக்கல்ஸ்ல எல்லாம் பட்டு அது வேற மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் வாங்கினதை வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு சொல்லி யூஸ் பண்ணிருக்கான். அது பார்த்தா இன்னும் நல்லா எஃபெக்டிவா இருந்திருக்கு. சோ அதை வச்சு கிரியேட் பண்ணதுதான் இந்த புது போதைப் பொருள். இந்த எரிக்கா அதுக்கப்புறம் சப்ளையரா யூஸ் பண்ணி இந்த ஊர் முழுக்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம். வெல் டன் மை பாய்ஸ், நீங்களும் நம்ம தொழில ஜாயின் பண்ணிருக்கீங்க, கவலைப்படாதீங்க, பணம் எல்லாம் கொட்ட போகுது. அப்புறம் ஊர்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ண போற ஆட்கள்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க, ரெடியா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல கொஞ்ச நேரத்துல யாரோ நடந்து வர்ற சவுண்ட் கேக்குது. வர்றது யாருன்னு பார்த்தா அந்த பைக்கர் கேங். அதுலயும் ஃபர்ஸ்ட் வர்றது யாரு தெரியுமா? நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் சீன்ல ஒருத்தனை படுக்க போட்டு அரெஸ்ட் பண்ணாரு, ஆத்தாடி இவனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஓரமா போய் திரும்பி நின்னுட்டு இருக்காங்க. இப்ப அவனுங்க எல்லாம் உள்ள வந்து இந்த சப்ளையர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அது யாரு, கோட் சூட் போட்டு ரெண்டு பேரு அப்படின்னு கேட்க எரிக்கும் அவங்க ரெண்டு பேரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான், நம்ம டீம்ல ஒருத்தங்கிற மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்றான். இப்ப அவன் பக்கத்துல வந்து பார்த்துட்டு உங்க ரெண்டு பேரையும் நான் எங்கேயோ பாத்திருக்கேனே அப்படின்ற மாதிரி சொல்லும் போது எனக்கெல்லாம் உங்களை பார்த்த மாதிரியே இல்லையே, ஒருவேளை நம்ம போன ஜென்மத்துல அண்ணன் தம்பியா பிறந்திருப்போமோ அப்படின்ற மாதிரி இவங்க சமாளிச்சுட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல வெளியில இருந்து டே பப்ளு போலீஸ்காரன் நாயே வெளியே வாடான்னு ஒரு சவுண்ட் கேக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம மாலி போதைப் பொருள் யூஸ் பண்ணிருக்காங்கல்ல, அவங்களுக்கு உள்ள என்ன நடக்குது எதுவுமே தெரியல. பப்ளு சொன்ன விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு டென்ஷனா கத்திட்டு இருக்காங்க. டேய் இவன் போலீஸ்ரா அப்படின்னு சொல்லி இங்க வந்தவங்க எல்லாருமே கன்னை பாயிண்ட் பண்ணும்போது மாலியும் உள்ள வந்துட்டாங்க. அவங்களுக்கு இந்த கன்னெல்லாம் கண்ணுக்கே தெரியல. டேய் என்ன ஏமாத்திட்டல அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. பிடி சார் மாலியை பிடிச்சிக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே போதை தலைக்கேறி அந்த இடத்துல மாலி மயங்கிடுறாங்க. பிடி சார் அவங்கள ஓரமா உட்கார வைக்க இப்ப அந்த பைக்கர் கேங்கோட ஹெட் டேய் அவங்க ரெண்டு பேருமே போட்டு தள்ளுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப கேங்குள்ள இருந்து ஒரு ரெண்டு பேர் வராங்க. அவங்கள போட்டு தள்ளலான்னு கண்ணை எய்ம் பண்ணிட்டு இருக்கும் போது டபால்னு திரும்பி இந்த பைக்கர் கேங்கோட ஹெட்டை எய்ம் பண்ணுவாங்களாம். ஏய் என்னடா பண்றீங்க, நான் உன்னோட ஹெட்டா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இந்த ரெண்டு பேரும் டக்குன்னு மாஸ்க கழட்டுறாங்க. உள்ள இருக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம கேப்டன் ஜாக் ஸ்பேரோ. ஜானி டெப் நீ என்ன இங்க அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க கூட பேசும்போது தான் தெரியுது நம்ம ஹீரோவையும் பப்ளுவையும் எப்படி ஆபரேஷனுக்காக அனுப்புனாங்களோ அதே மாதிரி இந்த ரெண்டு ஆபீசர்ஸையும் பல வருஷங்களுக்கு முன்னாடி அனுப்பியிருக்காங்க. அவங்க இந்த பைக்கர் கேங்குள்ளேயே சீக்ரெட் ஏஜென்ட்டா இருந்து இத்தனை வருஷமா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே சொல்லும் போது ஓ அப்ப நீங்க எங்க சீனியரா அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சந்தோஷப்பட்டு இருக்காரு. அந்த சமயத்துல நம்ம கேப்டன் ஜாக் ஸ்பேரோ கூடவே பக்கத்துல இருந்தா அவரோட பார்ட்னர் ரெண்டு பேருடைய கழுத்துலயுமே பட்டார் பட்டார்னு புல்லட் பாயுது. இதை பார்த்து பயந்துட்டு நம்ம பப்ளுவும் ஹீரோவும் அந்த சைடு போய் சோஃபாக்கு பின்னாடி மறைஞ்சுக்கிறாங்க. இத்தனை வருஷமா சீக்ரெட் ஏஜென்ட்டா இருந்த நம்ம ஜாக் ஸ்பேரோவையும் பக்கத்துல இருந்த அவரோட பார்ட்னரையும் காலி பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோவும் பப்ளுவும் நமக்காக அவங்களோட உயிரை கொடுத்துட்டாங்களேடா, வேற வழி இல்ல, அவங்களோட சாவுக்காக நம்ம பழி வாங்கி ஆகணும், எட்ரா கண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பைக்கர் கேங்ல இருந்த அத்தனை பேர் கூடயும் துப்பாக்கியால சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த கேப்பை யூஸ் பண்ணி அந்த பிடி சார் என்ன பண்றான், எரிக்கையும் அந்த மாலி பொண்ணையும் தூக்கிட்டு கார்ல அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறான். இதை பார்த்துட்டு நம்ம பப்ளு இவனுங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு மாலியை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரு அங்க உள்ள அத்தனை கேங்கையும் போட்டு தள்ளிட்டு வேகமா பின்னாடியே கார்ல விரட்டி போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த சேஸையும் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. சோ கடைசியா பின்னாடியே சேஸ் பண்ணி போயிட்டு அந்த வண்டியை பிடிச்சிடுறாங்க. இப்ப அந்த பிடி சார் என்ன பண்றான், மாலியை கன் பாயிண்ட்ல நிறுத்தி வச்சுக்கிறான். இந்த சைடு நம்ம ஹீரோவும் பப்ளுவும் கையில கன் வச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பிடி சார் கரெக்டா பப்ளுவை எய்ம் பண்ணி சுட்டுறான். அந்த சமயத்துல நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, டக்குன்னு குறுக்க குதிச்சு புல்லட்டா அவரோட கையில வாங்கிக்கிறாரு. மச்சான் எனக்காக வாடா, எதிர்பார்க்கவே இல்லடா அப்படின்னும் போது இதை நானே எதிர்பார்க்கலடா, தயவு செஞ்சு அவனை சுட்றா அப்படின்னு ஹீரோ சொல்ல அந்த கேப்ல மாலியும் அவனை தள்ளி விட்டுட்டு அந்த சைடு போயிடுறாங்க. இப்ப கரெக்டா பப்ளு என்ன பண்றாரு, ஒரு ஆண் மகனை எங்க சுடக்கூடாதோ கரெக்டா அங்க சுட்டு அந்த பிடி சாரை பிடிச்சிடுறாரு. டேய் நெஞ்சுக்கு எய்ம் பண்ணலாம், என்னடா எய்மிங் இது அப்படின்ற மாதிரி அந்த பிடி சார் சுருண்டு கீழே விழுக நம்ம பப்ளுவும் ஹீரோவும் பக்கத்துல போயிட்டு பப்ள ஃபர்ஸ்ட் சீன்ல அரெஸ்ட் பண்ணும்போது ரூல் சரியா சொல்லாம தப்பு பண்ணிருப்பாங்க இல்லையா, இந்த வாட்டி கரெக்டா அந்த ரூல்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. அங்க அந்த பிடி சார் டேய் காப்பாத்துங்கடா, ரூலை சொல்லி என்ன சாவடிச்சிடாதீங்கடா, ஆம்புலன்ஸை கூப்பிடுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு ஆம்புலன்ஸ் போலீஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. அந்த எரிக்குங்கிற பையனையும் இந்த பிடி சாரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது அங்க ஆம்புலன்ஸ்ல மாலி கையில கட்டு போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம பப்ளு பக்கத்துல போயிட்டு இங்க பாரு உன்கிட்ட பேசின எல்லாமே உண்மைதான், ஆனா மிஷனுக்காக கொஞ்சம் போய் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது மாலியும் பப்ளுவும் மன்னிச்சிட்டாங்க. சோ போறதுக்கு முன்னாடி ஒரு கிஸ்ஸ போட்டு அனுப்ப ஐ சூப்பரு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பப்ளு ஹீரோ கூட நடந்து போயிட்டு இருக்காரு. கட் பண்ணா நம்ம பசங்க ரெண்டு பேரும் ஆபீஸ்க்கு வந்திருக்காங்க. அங்க எல்லாரும் செம்ம கிளாப்ஸ். நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை சைட் அடிச்சுக்கிட்டு இருந்தாருல, அவங்கள
ஹீரோ கட்டி பிடிச்சு பேசிட்டு இருக்கும்போது இப்ப கேப்டன் முன்னாடி வந்து அமைதியா நின்னுட்டு இருக்கும்போது, புரியுது திட்டின பசங்களை எப்படி பாராட்டுறதுன்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க, நமக்குள்ள என்ன இருக்கு கேப்டன், இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்ல அவர் சிரிச்சுட்டு உங்க 2 பேருக்கும் ஒரு குட் நியூஸ் அப்படின்னும் போது, அதான் எங்களுக்கே தெரியுமே, என்ன ப்ரமோஷன் தானே இன்ஸ்பெக்டரா, இல்ல உங்க வேலையை எதுவும் எங்களுக்கு கொடுத்துட்டாங்களா, எப்படினாலும் ஓகே சேலரி அதிகமா கொடுத்துருங்க அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க, இல்ல அடுத்து உங்களுக்காக ஒரு புது மிஷன், 2 பேரும் காலேஜுக்கு போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டுட்டு நம்ம 2 பசங்களும் ஷாக் ஆகுற இந்த இடத்துலயே இந்த படத்துடைய கதையும் முடியுது. என்ன டூட்ஸ், படம் பிடிச்சிருந்துச்சா? வீடியோவோட ஸ்டார்டிங்ல நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஆக்டரோட லைஃப் மாறினதுக்கும் இந்த படத்துக்கு ஒரு சம்பந்தம் இருக்குன்னு சொல்லியிருந்தால, அந்த ஆக்டர் யாருன்னு எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்மளோட ஜானி டெப், கேப்டன் ஜாக் ஸ்பேரோ. அவர் இந்த படத்துல கூட கேமியோ கொடுத்திருந்தாரு. அது ஒன்னும் ஜஸ்ட் கேமியோ இல்ல, 90ஸ்லயே 21 ஜம்ப் ஸ்ட்ரீட்னு ஒரு வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த வெப் சீரிஸை பேஸ் பண்ணி தான் இந்த படமே எடுத்திருக்காங்க. அதுல நம்ம ஜானி டெப் தான் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. அதுக்கு முன்னாடி படங்கள் எல்லாத்துலயுமே சின்ன ரோல்ஸ் தான் பண்ணிருப்பாரு, பெருசா ரெகக்னிஷனே இல்ல. அந்த வெப் சீரிஸ்க்கு அப்புறமா தான் ஜானி டெப்போட பாப்புலாரிட்டி எங்கேயோ போயிடுச்சு. அதுக்கப்புறமா பைரட்ஸ் ஆஃப் தி கரேபியன்ல நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு. அந்த ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. சரி ஓகே, இந்த படம் இருக்கு இல்லையா, இதுக்கும் செகண்ட் பார்ட் இருக்கு. ஏற்கனவே நம்ம சேனல்ல பல படங்களுக்கு செகண்ட் பார்ட் பெண்டிங்ல இருக்கு, போடலாம், என்னைக்காவது ஒரு நாள் போடலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த படத்தோட டியூரேஷன் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய இம்பார்ட்டன்ட் இல்லாத சீன்ஸ் எல்லாத்தையுமே தூக்கிட்டேன். நான் தான் சொன்னேன்ல, கொஞ்சம் டியூரேஷன் கம்மி பண்ணா நிறைய வீடியோஸ் ரெகுலரா போட முடியும்னு, அதுக்காக தான். அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா அந்த லைக், சப்ஸ்கிரைப் இதெல்லாம் கொஞ்சம் பண்ணுங்க. நானும் ரெகுலரா வீடியோஸ்லாம் போடுறதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும்ல. இந்த வீடியோல எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா, இல்ல ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணலாமா, உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்தாலோ, அடுத்து என்ன படம் போடலாம்னு ஐடியா இருந்தாலும் சொல்லுங்க. ஏதாவது சொல்லுங்க, சொல்லணும், ஏன் சொல்லணும். நான் உங்களோட நண்பன் மச்சான் தோஸ்து அமிகோ.